முன்பெல்லாம் மக்கள் செலவு செய்ய பயப்பட்டாங்க. காரணம் அப்போ வறுமை. சாப்பாடே கிடைக்காது. 50, 60, 70 களில் பிறந்தவர்களை கேட்டு பாருங்க. கேட்பதை விட கவனிச்சு பாருங்க. சோறு வேகமா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கவே அவங்க சின்ன வயசுல அவ்ளோ கஷ்டம். இன்னொரு காரணம், ஒவ்வொரு வீட்லயும் 7, 8 பிள்ளைங்க இருக்கும். சோறு கம்மியாதான் கிடைக்கும். அதனால கிடைச்சத சீக்கிரம் சாப்பிடும் பழக்கமும் நிறைய சாப்பிடும் பழக்கமும் இருக்கும். இப்ப நாம டயட்ல இருக்கோம், சாப்பாடு நிறைய இருக்கு. 2 பிள்ளைங்க தான், வருமானம் நிறைய வந்துட்டா அதை ஆடம்பரமா செலவு செய்றது. ஆனா அவர்கள் வருமானத்தை எல்லாம் நிலமா வாங்கி போட்டாங்க. உழைக்கலாம், விவசாயம் செய்யலாம், இன்னும் பெருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப தாத்தா சொத்தை வித்தேன் 2 கோடி கிடைச்சது. பைனான்ஸ் ஆரம்பிச்சேன் 1 கோடி லாஸ். ஏமாத்திட்டு ஓட்டிட்டாங்க. ஐபோனு, காரு, துபாய் டூர் போனேன், எல்லாம் செலவாயிடுச்சு. இவ்ளோதான். வேகமா செலவு நிறைய வாங்கி இப்படி ஒரு பழக்கத்தை நம் மீது உலக சந்தைகள் திணித்து கொண்டிருக்கின்றன. அடுத்த தலைமுறை இந்த நுகர்வு வெறிக்கு அடிமை ஆகி கொண்டிருக்கிறது. இந்த பழக்கத்தை நம்மை அறியாமல் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். மாசம் இவ்ளோ பணம் நம் செலவுக்கு வேணும்னு மைண்ட் செட் ஆகிடும். கிடைக்கலைன்னா அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. இதுதான் வரும் காலத்தில் நடக்கும்.